ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டபுள் எவிக்ஷன் இருக்குதுன்னு எல்லாருமே சொல்றாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா ஹோஸ்டே எவிக்ட் பண்ணிட்டு விஜய் டிவி ராமர் இன்னைக்கு ஹோஸ்டா வராரு போல இருக்கு. காலையில ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை பார்த்திருப்பீங்க. விஜய் டிவி ராமர் பேசியிருப்பாரு. ஸோ விஜய் சேதுபதிக்கு பதிலா இன்னைக்கு விஜய் டிவி ராமர் ஹோஸ்ட் பண்றதா ப்ரோமோல காட்டியிருக்காங்க. என்னங்க, நீங்களும் அப்படித்தானே நினைச்சீங்க? ஆமாங்க, நான் கூட அப்படிதான் நினைச்சேன். என்னடா ராமர் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள போறாரா அப்படின்ட்டு பார்த்தா நம்ம விஜய் சேதுபதி கெட்டப் மாத்திக்கிறாரு. கெட்டப் மட்டும்தான் மாத்துறாரு, தன்னுடைய ஒர்ஸ்ட் ஸ்டைல மாத்திக்க மாட்டுறாரு. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே கிரீன் ஸ்கிரீன் மேட்ல காலையில அவசரமா ஒரு ப்ரோமோவை ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையில உள்ள ஒன்றும் கண்டென்ட் இருக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. லேட்டா ஏதாவது ப்ரோமோ விட்டாலும் உள்ள ஒரே குழப்படியா இருக்கு. யார் எவிக்ட் ஆகி போகணும்ட்டு இன்னும் கன்ஃபியூசல் தான் இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கின்னு ஏதோ ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் இன்னைக்கு இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். ஆனா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா, நாங்க எடுக்கிறதாண்டா முடிவு அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் டீம் உள்ள ஷூட்டிங்கை நடத்திட்டு இருக்காங்க. காலையில வேக்கப் சாங்கு சுரா சாங்க போட்டு சுபிக்ஷா தான் எவிக்ட் ஆகி இன்னைக்கு போறாங்க அப்படின்னு ஒரு கூட்டம் முடிவு பண்ணி சுபிக்ஷா எவிக்டட் அப்படின்ட்டு போஸ்ட் போட்டு வராங்க. ஆனா சில பேர் அமித் எவிக்ட் ஆகி போறாரு, இல்லைங்க இன்னைக்கு 2 பேருமே எவிக்ட் ஆகி போறாங்க அப்படின்ட்டு வர நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஒன்னு சுபிக்ஷா, இன்னொன்னு அமித். இவங்க 2 பேரும் தான் இன்னைக்கு எவிக்ட் ஆகி போறாங்க. அதுவும் சாட்டர்டே பாத்தீங்கன்னா சுபிக்ஷா எவிக்ட் ஆகி போறாங்க, நாளைக்கு அமித் எவிக்ட் ஆகி போறாரு அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஆனா இன்னும் தீர்க்கமான ரிசல்ட் இன்னும் வரல யார் போறாங்கன்ட்டு. ஆனா 99% சுபிக்ஷா எவிக்டட் என்ற நியூஸ் வெளியாகி வருகிறது. விஜய் சேதுபதி ப்ரோமோல என்ன சொல்ல வராருன்னா, வாரம் ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம், அந்த விஷயத்தை அவங்க சுத்தமா கேட்கல. ஆனா அதே விஷயத்தை தான் இப்ப குடும்பங்கள் வீட்டுக்கு போய் சொல்லியிருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க மண்டக்குள்ள வாங்கிக்கின்னு இப்போ என்ன மாதிரி பிளே பண்ணுவாங்கன்ட்டு நாம பொறுத்திருந்து பார்ப்போம். சில பேருக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கு. பல பேர் இந்த செய்தியெல்லாம் கேட்டு ஆறுதல்லாம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு விஜய் பார்வதிய மறைமுகமா சொல்லியிருக்காரு நம்ம விஜய் சேதுபதி. பாராக்கா பயங்கரமா பயந்துட்டு தான் இருந்தாங்க வெளியே என்ன எப்படி போயிருக்குன்ட்டு. இப்போ அவங்க அம்மா உள்ள மற்றவங்க கிட்டலாம் நியூஸை கறந்து, அப்பா ஒரு வழியா ஒன்றும் வெளியே போகலை போல இருக்கு, நம்ம செய்ததெல்லாம் முழுசா காட்டலை போல இருக்கு அப்படின்ட்டு ஆறுதல் அடைஞ்சுக்கிறாங்க விஜய் பார்வதி. அதைத்தான் இங்க மறைமுகமா சொல்றாரு நம்ம விஜய் சேதுபதி. இன்னத்தான் விஜய் பார்வதி ஆறுதல் அடைஞ்சாலும் விஜய் சேதுபதி வச்சு கிழிகின்னு காமு மாமாவும் விஜய் பார்வதி வச்சு கிழிக்கத்தான் போறாரு. இவங்க குடும்பம் எல்லாம் எவ்வளோ விஷயத்த சொன்னாலும் இவங்கெல்லாம் மாத்திக்கிற மாதிரியே இல்லை. பழைய ஆட்டத்தை எப்படி விளையாண்டாங்களோ அதே ஆட்டத்தை தான் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு மாற்றமும் யாரும் கொடுக்கல. ஒரு சில பேர் மட்டும் அவங்க சொன்னதை யோசிச்சு பார்த்து நீ மேல அமைதியா போயிடலாமா அப்படின்ற மாதிரி அமைதி காக்குறாங்க. முக்கியமா பாரு இந்த விஷயத்துல பயங்கர தெம்பா இருக்கிறாங்க. நம்ம லீலைகள்லாம் சுத்தி போட்டு அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்த அவங்க அம்மா இதை சுத்தமா கண்டுக்காதனால இனிமே நம்மள கேள்வி கேட்க ஆளே இல்ல. ஆனா பழைய பார்வா திரும்ப நம்ம ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆரம்பத்துல பண்ணாங்களே 2 வாரம் 3 வாரத்துல, அப்ப இருந்த பார்வை இப்ப பார்க்க முடியுது. சோ அந்த வகையில எல்லாரையும் போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்கிறாங்க பார்வதி. விஜய் சேதுபதி அரசன் பட ஷூட்டிங்ல இருக்கிறதுனால அந்த கெட்டப்ல, அதாவது ஓல்டு கெட்டப் ரவுடி போல வந்திருக்காரு. பார்க்கறதுக்கு விஜய் டிவி ராமரா போல இருந்தாலும் மக்கள் எல்லாம் மேம்ஸ் போட்டு விஜய் சேதுபதியை கலாச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு படத்தோட லுக்கை அவ்வளவு சீக்கிரம் ரிவீல் பண்ண மாட்டாங்க. என்ன பண்றது, ஒஸ்ட்னு வந்துட்டா இதெல்லாம் மறைக்க முடியுமா? அப்படியே தான் வந்தாகணும். அந்த வகையில டுடே கெட்டப் பாத்தீங்கன்னா அரசன் பட கெட்டப்ல சும்மா மாசா இறங்கி இருக்காரு விஜய் சேதுபதி. மக்களே, வீட்டுக்குள்ள அனைத்து ஃபேமிலியும் கொடுத்த அட்வைஸ்ல யார் கொஞ்சம் மாற்றமா இருக்கான்னு உங்க கருத்துங்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.